ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண ரெண்டு படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மகாராஜா, இன்னொன்று வந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ மகாராஜா வந்து எனக்கு வந்து டைரக்டரான நெத்திலன் சுவாமிநாதன் அவரோட ஃபர்ஸ்ட் படமான குரங்கு பொம்மை வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி த வே ஹீ ஹேண்டில்ஸ் த ஸ்க்ரீன் பிளே, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. என்னதான் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பிளாட்டாக இருந்தாலும் அதை வந்து சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு மகாராஜாவும் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு. அண்ட் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரிலாஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதோட அடுத்த ஒரு பார்ட் வருங்கும்போது சரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரிலாஜி. இட் ஹேட் அ பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அண்ட் பர்ஃபெக்ட் எண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மகாராஜா பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து நெத்திலன் சுவாமிநாதன் அண்ட் லீட் ரோலில் வந்து விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப்லாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோலில் மம்தா மோகன்தாஸ், சிங்கம் புலி, பாரதி ராஜா, நட்டி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இட்ஸ் எ ரிவெஞ்ச் ஃபிலிம். அதாவது போத் ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு மெயினான பிளாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிளான பிளாட்டை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கொடுத்துருக்காரு, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா வந்து ஏன்னா கதை வந்து ரெண்டு டைம் லைனில் ஓடுது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது ரெண்டு டைம் லைனில் வந்து அவங்க ஈஸியாக காமிச்சிடலாம். ஒன்று வந்து இப்போ கரண்ட்டில் நடக்கிறத காமிச்சிட்டு இன்னொரு இதை வந்து ஃப்ளாஷ்பேக்லேயோ இல்லை வந்து யாராவது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியில் வந்து ஈஸியாக காமிச்சிட முடிஞ்சிருக்கும். பட் அது வந்து ரொம்ப யூஸ்வலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் படமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவுமே வந்து ஆனால் அது வந்து ஒரே டைம் லைனில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, பட் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து அது வந்து நடுவில் வந்து ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடந்திருக்கும், இது இப்படி நடந்துருச்சா, அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரியும் இந்த ஸ்க்ரீன் பிளேயும் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து ஐ திங்க் இட் மேட் த ஃபிலிம் வெரி யூனிக் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஏன்னா வந்து ரேண்டமாக வந்து நிறையா சீன்ஸ் வரும், ரேண்டமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னன்னே உங்களுக்கு வந்து என்னன்னே அப்படின்னு உங்களால் வந்து எங்கே இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு கூட வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். கெஸ்ஸிங் அப்படிங்கிறத விட கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைக்கலையோ அதுக்கு எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு ஆன்சரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி வந்து பிளாட் ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து பிளாட் வாஸ் ரியலி சிம்பிள் பிளாட். அட் த சேம் டைம் வந்து நிறையா காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால வந்து எனக்கு ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ், ஸோ இந்த நெகட்டிவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து எனக்கு விஜய் சேதுபதி அண்ட் அனுராக் கஷ்யப் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்களோட அந்த காம்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த படத்தவே வந்து மூவ் ஆக்கி போகுதுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப ஒரு நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவர். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு லாஸ் இருக்கும் படத்தில். ஸோ அதெல்லாமே வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ்லேயே தெரியும். எங்கேயுமே வந்து அவ்வளோ ப்ரெஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார், சிரிக்க மாட்டார் எஸ்பெஷலி. ஸோ அதனால அந்த கேரக்டருக்குள்ளே நடிக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம்தான். பட் ஹீ ஹேஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ இவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் சுற்றி இருக்கிற அஃப்கோர்ஸ் த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான். அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
எஸ் அண்ட் அடுத்து வந்து யா கம்மிங் டு த எனக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா த த வே த மூவி டெபிக்டட் வைலன்ஸ் எஸ்பெஷலி வைலன்ஸ் டுவர்ட்ஸ் உமன் அது வந்து எனக்கு பெருசாக ஈடுபாடு ஈடுபாடு இல்லை. எக்ஸாம்பிள் வந்து அனுராக் கஷ்யப்போட கேரக்டர் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும்போது அவரோட கூட்டாளிகள் வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு பொண்ணை கிடைச்சா ரேப் பண்ணுற மாதிரி வைக்கிறது வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் அதுக்கு கிடையாது. அந்த இதை பண்ணுறதுக்கு ஓகே, அதை காமிக்கிறது வந்து லைக் லைக் ரியாலிட்டியில் நடக்காத ஒரு விஷயத்த அவங்க காமிக்கல. பட் இருந்தாலும் அதை காமிக்கிறது வந்து அன்னெசரியா அப்படின்னு தோணும். இந்த பிளாட்டுக்கு அது அன்னெசரின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இட் இஸ் அ ரிவெஞ்ச் பிளாட் அப்படிங்கிற போது அண்ட் ஒரு பேசிக்லி அவங்க வந்து கொள்ளைக்காரங்க அப்படிங்கிற போது அவங்கள வந்து ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம். இல்லை வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நிறைய விதங்கள் இருக்கும்போது அது எதுக்கு வந்து ரேப் அப்படின்னு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது வந்து அது ஓவர் எக்ஸ்டெண்டடாக வந்து காமிக்கிறதும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்டில் அந்த நாய்ஸஸ் வந்து ஓகே, நீங்கள் அது வந்து அந்த வில்லன்கள் வந்து கொடூரமானவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு நிறையா விதம் இருக்குது. மறுபடியும் வந்து இது வந்து இந்த படத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு செல்லிங் ஃபேக்டராக இருந்துச்சு. லைக் அந்த பிளாட்டுக்கு அது பெருசாக எந்த ஒரு யூஸுமே கிடையாது. த சேம் கோஸ் டு த செகண்ட் ஹாஃப்லேயும் இதே மாதிரியே ஒரு இது வருது. அதையும் ரிப்பீட்டடாக அதை காமிக்கும் போது லைக் அது ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற வரும்போது அது எஸ்பெஷலி நீங்கள் வந்து மைனர் பொண்ணை காமிக்கும் போது அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுமோ இந்த படம் அந்த அளவுக்கு பொறுப்பாக ஹேண்டில் பண்ணல அதை அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து போலீஸ் எஸ்பெஷலி போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில காமிக்கலான விஷயங்கள் எல்லாமே வந்து போலீஸ் வந்து அடிக்கிறது தான் வந்து அவங்க வந்து காமிக்கலாக காமிச்சிருந்தாங்க. ஸோ சம்ஹவ் இட் ஸ்டில் க்ளோரிஃபைஸ் தட் மேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதை வச்சு இல்லை, நீங்கள் அதை வச்சு காமெடி பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு எனக்கு. மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சின்ன சின்ன ட்விஸ்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு இது எதிர்பார்த்துருப்போம். ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சேதுபதி பொண்ணவே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அவரோட பொண்ணு அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சீன் காமிச்சாங்க அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி படத்துலேயே வந்து நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் அந்த போலீஸ் லைக் இன்னொரு குற்றவாளி வந்து போலீஸ் தான் அப்படின்னு நினைக்கிறது, அந்த ஒரு ட்விஸ்டாக இருக்கட்டும். இல்லை கிளைமேக்ஸில் அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் வரும்போது கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய ட்விஸ்ட்ஸ் எல்லாம் காமிச்சும் போது இன்னும் லெஃப்ட் அவுட் வந்து அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது நீ அடித்த பொண்ணும் உன்னோட கூட்டாளிகள் ரேப் பண்ண பொண்ணும் வந்து உன் பொண்ணு தான் அப்படிங்கிறது வந்து அதை பிரேக் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த மாதிரியான பிளாட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு பாயாக இருக்கட்டும், இல்லை வந்து இரட்டாவாக இருக்கட்டும், இல்லை இன்சென்டிஸாக இருக்கட்டும், நிறைய படத்தில் இது வந்திருக்கு. ஸோ அதனால அது வந்து பெருசாக லைக் அந்த இது கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இது வந்து பர்சனலி வந்து இன்சென்டிஸை தான் ரொம்ப பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. அது வந்து ஏன்னா அதில் வந்து ஒரு லைக் அதில் வந்து ஒரு லைக் ஒரு மெட்டீரியல் ஆர் லைக் பாடியில் இருக்கிற ஒரு மோல் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. லைக் அதை ஃபைனலி ரிவீல் பண்ணும்போது
அந்த மாதிரி இதில் ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. அந்த மெட்டீரியலுக்கும் நிறைய எமோஷன்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செயினுக்கு வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ இந்த படத்துலையும் வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பேர் வைக்கிறதுலே வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கொஞ்சம் தப்பாப்பட்டது வந்து டஸ்ட்பின்னை வந்து லைக் அவங்க விஜய் சேதுபதி சொல்கிற அந்த டஸ்ட்பின் காணா போனது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து வெறுமனே அது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்டாக தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதை வந்து சிங்கம்புலி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அது வந்து அந்த டைலாக் சொல்லலைன்னா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த டஸ்ட்பினை வந்து அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணதுக்கப்புறம், இங்கே பாரு லைக் இது வந்து பொண்ணோட இது மாதிரி வலுவலுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த டஸ்ட்பினை வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து லைக் கம்பேர் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஈடுபடல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டஸ்ட்பினை வந்து ஒரு எமோஷனல் ஸ்டேட்டாக இருக்கும்போது, எஸ்பெஷலி ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு அது இருக்கும்போது, இதை வந்து இவர் வந்து அது அந்த டைலாக் சொல்லியிருந்தா கூட எனக்கு ஃபீல் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த டைலாக் வைக்கும் போது இந்த டஸ்ட்பினை வந்து அந்த பொண்ணோட மெட்டஃபராக வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதில். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சிங்கம்புலியே தான் அதை வந்து டேமேஜும் பண்ணுறான். அப்படிங்கிற போது அவர் தான் டேமேஜ் பண்ணுறாரு அந்த கேரக்டரை தான் வந்து டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற போது அது வந்து கொஞ்சம் அன்னீஸாக இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு சில லைக் அதே மாதிரி ஒரு சில சீன்ஸும் அதே மாதிரி தான். லைக் நட்டிக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன், அந்த போலீஸ் வந்து கெட்ட போலீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமே வந்து விஜய் சேதுபதி காசு கொடுக்கும்போது அந்த இடத்துல வாங்காமல் வேற இடத்துல ஒருத்தர் வாங்குறாரு. அதுவே வந்து இட் மேக் சென்ஸ்ல. அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதே மாதிரி எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். ஸோ எடிட்டிங் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் வேணும். அந்த பேட்டர்னை வந்து நல்லாவே சாலிடாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் வாவ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த அனுராக் கஷ்யப் வந்து அந்த சலூனை தேடி போகும்போது அந்த இடத்துல ரிவீல் ஆகிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் லைக் நிறைய இந்த கேரக்டரை வந்து அவங்க டிசைன் பண்ண விதமே. ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய் சேதுபதி அனுராக் கஷ்யப்பாக இருக்கட்டும், ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விஜய் சேதுபதி அனுராக் கஷ்யப்பாக இருக்கட்டும், அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாடிலி நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் லாட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸில் பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அனுராக் கஷ்யப் வந்து அந்த இடத்துல வந்து சாகாமல் இருந்திருந்தா இந்த படம் வந்து இன்னும் பயங்கரமாக இம்பேக்ட் கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசாக செட் ஆகலை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பெஷலி when it comes to women அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் லைக் எந்தெந்த கேரக்டர்லாம் நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினச்சேனோ அது எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டரிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி மம்தா மோகன்தாஸோட கேரக்டராக இருக்கட்டும், பாரதி ராஜாவோட கேரக்டராக இருக்கட்டும். மம்தா மோகன்தாஸுக்குலாம் பெருசாக ஒரு ஒரு கேரக்டரே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கும் விஜய் சேதுபதி பொண்ணுக்கும் நிறையா மூமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எந்த விதமும் வந்து அந்த கேரக்டரையும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, எந்த கேரக்டரையுமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லாமல் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய இடத்துல வந்து இதை வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிருக்கலாமோ. அதாவது நம்ம சிஸ்டமை நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு.
ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து போலீஸே ஒருத்தர் கிட்ட கத்தியை கொடுத்து நீ வெட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அங்கிருந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இதாக லைக் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி அப்படி போக போக அதெல்லாம் வந்து கொஞ்சம் லா ரிலேட்டடாக வந்து கொண்டு வந்திருந்தாலும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். எஸ், அதெல்லாமே வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. மம்தா மோகன்தாஸ் கேரக்டரவே வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு எஸ்பெஷலி வந்து அந்த மாதிரியான ஒரு வைலன்ஸ் நடந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு ஆண் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அங்கே ஒரு ஃபீமேல் ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த இடமும் கொஞ்சம் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. பட் ஆன் த ஹோல் திஸ் ஃபிலிம் வாஸ் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லலாம். த பிளாட் வந்து பழசாக இருந்தாலும் இல்லை வந்து யூஸ்வலாக இருந்தாலும் த வே தே எக்ஸிக்யூட்டட் வாஸ் நியூ. எஸ்பெஷலி அந்த ஸ்க்ரீன் பிளே ஹேண்டில் பண்ண விதம்லாம் இருக்கட்டும் அண்ட் அது ரிவீலிங் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஃபிலிம் இஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுவுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். அண்ட் ஸோ ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஃபிலிம் கொடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம மறக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ பிகாஸ் நீங்கள் அந்த வென் யூஆர் ஹுக்டு டு தட் ஸ்க்ரீன் பிளே யூ டோன்ட் கேர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். அது என்ன நடந்தாலுமே யூ வில் கெட் அது வந்து ஒரு ஹைப்டு லைக் இட் வில் மேக் யூ ஹுக்டு அப்படிங்கிற போது இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் மகாராஜா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ பர்சனலி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த ட்ரிலாஜி ரொம்பவே எனக்கு பிடிச்ச ட்ரிலாஜி. ஏன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட் எஸ்பெஷலி அதோட ஹை பாயிண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ த தேர்ட் பார்ட் அந்த டார்க்னஸாக இருக்கட்டும், மூணுமே வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு சொல்லலாம். அது எஸ்பெஷலி த லாஸ்ட் பார்ட் எல்லாமே வந்து மேட் ரீவ்ஸ் எடுத்திருப்பாரு, அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாரு அந்த படத்தை. எனக்கு பர்சனலி அந்த 3 பார்ட்ஸோடு விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஏன்னா அதுவே வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரிலாஜியாக இருந்துச்சு. சீசர் அதில் வந்து கடைசியில் வந்து சீசருக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், நல்ல ஒரு எண்டிங்கும் அந்த படத்துக்கு இருக்கும். அப்படிங்கும் போது அதை அப்படி விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங். பட் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறமே வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏப்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லரில். ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நார்மலாகவே ஏறிச்சு. ஸோ இந்த படத்தை வந்து வெஸ்ட்பால் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து மேஸ் ரன்னர் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 300 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஃபேக்டர் வந்துச்சுனாலே ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த படம் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரிஜின் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அன் ஒரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஒரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து லைக் பல ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் ஏப்ஸ் எல்லாமே வந்து இப்போ கிளான் ஒரு கிளானாக வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து சீசரோட லைக் எப்படி சொல்கிறது, சீசரோட டீச்சிங்ஸ் வழியாக எல்லாருமே வந்து வராங்க. அப்படிங்கிற போது ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைக் சீசர் சொன்னதாக இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சில குரூப் வந்து சீசர் சொன்னதை வந்து அப்படி ஆப்போசிட்டாக புரிஞ்சு அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த வேர்ல்டே செட் ஆகிருக்கு. அண்ட் இட் இஸ் அ டிஸ்டோப்பியன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை வந்து எனக்கு ஏன் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இட் சம்ஹவ் ரெப்ளிகேட்ஸ் ஹவ் ஹியூமன்ஸ் ஹவ் எவால்வ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வர முக்கியமான அந்த சீசர் போர்ஷனே, லைக் சீசரை நம்பி அவரோட வார்த்தைகள்லாம் எடுத்து அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிற போர்ஷனே வந்து நம்ம இப்பயும் ஹியூமன்ஸாக நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ எல்லா ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்லேயுமே வந்து நிறைய கருத்துகள் இருக்கும். அந்த கருத்துக்களை வந்து ஒரே குரூப்பாக இருக்கிற ஹியூமன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வந்து அந்த குரூப்லேயே வந்து 2 டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஒருத்தங்க வந்து ஆமாம் அவங்க வந்து இதை தான் சொன்னாங்க அப்படின்னு நம்புவாங்க, இன்னொருத்தங்க வந்து இல்லை அது வந்து இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு நம்புவாங்க. ஸோ இந்த ஹோல் கான்செப்டே வந்து எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் வந்து செட் ஆனதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. சீசர் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு மிஸ்ஸையா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவங்க வந்து 4 fathers அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நம்ம கான்செப்டில் வந்து அந்த மாதிரி தானே. ஸோ எனக்கு அதனாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப என்கேஜிங்காக எனக்கு இருந்துச்சு. என்னால் வந்து பயங்கரமாக கனெக்டும் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எப்படி வந்து ஹியூமன் சொசைட்டியே வந்து இப்படி தான் இவால்வ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் வந்து கொண்டு வந்துச்சு. பட் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சீசர் லைக் இதில் ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து ஒரு கிளான்ல இருந்து அவங்க அந்த கிளானை அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிளானை வந்து மறுபடியும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர்றது தான் வந்து கதை. அப்படிங்கிற போது அவன் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்றான். பட் அந்த இடத்துல வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை. அந்த இடத்துல வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு ஹியூமன் இன்வால்வ் ஆகும்போது ஸோ அவங்களுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷனு, அந்த ரிலேஷன்லாம் பெருசாகவே டெவலப் ஆகலை. எஸ்பெஷலி எனக்கு இதில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது வந்து ஒரு ஒராங்குட்டன் வரும். அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்து சீசரோட மெத்தட்ஸ் எல்லாமே இன்னும் வந்து நம்புற ஒரு கேரக்டராக இருந்துச்சு. லைக் ஹியூமன்ஸும் ஏப்ஸும் வந்து ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து ரொம்ப ஷாலோவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்து மறுபடியும் ஒரிஜின் ஸ்டோரினால எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து சர்வைவ் ஆனாங்க, எப்படி இன்னும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, பவர் இருக்குது, அண்ட் எப்படி வந்து இன்னும் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து மறுபடியும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் டைலாக்ஸில் வந்து லைக் எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் அதுக்கான டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த செகண்ட் ஆர் இன்னும் ஒரு பார்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து ஒரு 2 பார்ட் எடுக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது. அப்படி தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறேன். மறுபடியும் ஒரு ஒரிஜின் ஸ்டோரி மாதிரி பார்க்குறேன். ஸோ அதனால வந்து மேபி செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இதுக்கப்புறம் வந்து விச் இஸ் 5th and 6th பார்ட் வந்ததுக்கப்புறம் இதோட இம்பேக்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல். அதான் இந்த விஷுவல்ஸ் வந்து அவங்க செஞ்ச விதமும் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி எல்லா பில்டிங்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுது. அதெல்லாமே வந்து ரொம்ப நம்பும்படி இருந்துச்சு. சயின்டிஃபிக்லியும் வந்து ரொம்ப நம்பும்படி இருந்துச்சு அந்த விஷயம் எல்லாமே. அண்ட் ஆல்சோ ஏப்ஸை வந்து இவங்க டிசைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து போன ட்ரிலாஜியில் பார்த்தீங்க அப்படின்னா சீசர் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற இதெல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இவால்வ் ஆகும். அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நல்லாவும் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இவால்வ் ஆயிடுறதுனால அதை வந்து ரொம்ப அப்நார்மலாக இல்லாமல் ஒரு ஏப் வந்து நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே
ரொம்பவே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப ரசித்தேன் அந்த படத்தில். எஸ், பட் அகெயின் இட் டஸ் ஹாவ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த படத்துலையும். லெட்ஸ் see how it moves forward. மறுபடியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஸ்மால் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க இந்த படத்து மூலயமா. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.